அவருடைய காருண்யம் என்னை பெரியவனாக்க அதை தான் செய்ய போறார். ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 43வது வசனத்தின் கடைசி வார்த்தை சொல்கிறது, எகிப்து தேசம் முழுமைக்கும் அவனை அதிகாரியாக்கினான். கையை தட்டி நல்ல ஆண்டவரை மகிமைப்படுத்தி, எகிப்து தேசம் முழுமைக்கும், ஒரு கிராமத்துக்கு இல்லை, ஏதோ ஒரு குறிப்பிட்ட பட்டணத்துக்கு இல்லை, எகிப்து தேசம் முழுமைக்கும் யோசேப்பை அதிகாரியாக்கினான். நீ விரும்பினால் நடக்கும். நம்ம தேடுறவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? சூழ்நிலையை பார்த்து வைத்திருவர் கிடையாது. கற்பமே இல்லை. சாராளுக்காக ஆபிரகாமுக்காக ஆண்டவர் வெயிட் பண்ணார். ஏன்? கற்பம் சாகட்டும். ஆமென். சாராளுடைய கற்பம் சாகிற வரைக்கும் ஆண்டவர் வெயிட் பண்ணார். எல்லாம் செத்துட்டு இப்ப செத்து போன கற்பத்துக்குள்ள உயிரை கொடுத்தார். அல்லேலூயா. லாசரு வியாதியாயிருக்கிறான், மரணத்துக்கு ஏதுவா மாறிட்டாங்கிறது ஆண்டவருடைய காதுகளில் விழுந்தது. ஆனா லாசரு சாகர வரைக்கும் காத்திருந்தார். செத்ததுக்கு பின்பு 4 நாள் வெயிட் பண்ணினார். நல்லா கையை வைத்தி அல்லேலூயா. இயேசு நல்லவர். ஒரு 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 ஜபாலய தலைவன் ஆண்டவரை தேடி வந்து, என் மக மரணத்துக்கு ஏதுவான வியாதியா இருக்கிற, மறிச்சிருவா, என் வீட்டுக்கு வந்துட்டீர் அப்படின்னா என் பிள்ளை பழச்சுக்கிடும். வார்த்தையை கேட்டு வந்தார். சாகர சத்தம், செத்து போய் விட்டது என்கிற சத்தம் காதில் விழுகிற வரைக்கும் ஆண்டவர் வெயிட் பண்ணினார். ஆமே. எவரு காதல வந்து சத்தம் விழுது, இனி போதகரை வருத்தப்படுத்தாதே, உன் மக செத்து போய் விட்டால். இந்த சத்தம் வருகிற வரைக்கும் ஆண்டவர் காத்திருந்தார். இப்ப எவரை பார்த்து சொன்னார்? பயப்படாத, விசுவாசம் உள்ளவனா இரு. ஆமென். அப்பா அற்புதம் செய்யணும்னா வெயிட் பண்ணுவார். எதுக்கு தெரியுமா? சீரோவாய் மாறுகிற வரைக்கும். அல்லேலூயா. இனி சாத்தியமே இல்லை, இனி வாய்ப்பே இல்லை, இனி வழியே இல்லை, இவ்வளவுதான் முடிஞ்சிட்டு வெயிட் பண்ணுவார். ஏன் தெரியுமா? பெரிய ஆசீர்வாதத்தை கையில தர. அல்லேலூயா. சாராள் கற்பம் செத்தது. அந்த செத்து போன கற்பத்துக்குள்ளதான் வாக்குத்தத்தத்தின் பிள்ளையாகிய ஈசாக்கை உள்ள வைத்தார். அல்லேலூயா. அன்னாள் ஆண்டவரை நேசித்த ஒரு ஸ்திரீ தான். ஆனா அன்னாளுக்கு பிள்ளை இல்லை, பெனினாளுக்கோ சக்லத்துக்கோ பிள்ளைகள் இருந்தார்கள். ஆண்டவர் வெயிட் பண்ணார். எது வரைக்கும்? அன்னாள் இருதயம் வசனம் அடைகிற வரைக்கும், அன்னாள் இருதயம் உடைக்கப்படுகிற வரைக்கும். அன்னாளுடைய சக்லத்தியாகிய பெனினால் அன்னாளை நிந்தித்து தூசித்து அன்னாளை கண்ணீர் வடிக்க வைக்கிற வரைக்கும் ஆண்டவர் அன்னாளுக்காக வெயிட் பண்ணினார். ஆமென். அல்லேலூயா. ஏன் வெயிட் பண்ணார் தெரியுமா? தான் முதல் பெயர் சபை மட்டுமல்ல, சமஸ்த இஸ்ரவேலர்களுக்கும் ஒரு பெரிய தீர்க்கதரிசியை அன்னாளுடைய வயிற்றுல கர்த்தர் கொடுக்கும்படியா. நல்லா கையை தட்டி நல்லா வாயை திறந்து, இயேசுவே, அவருடைய காருண்யம் நம்மை பெரியவர்களாய் மாற்றும். அல்லேலூயா. சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர். வெயிட் பண்ணுவாராமே. ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுத்தார், உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். ஒண்ணுமே இல்லாம தனி மனிதனா இருந்த நாட்களில் ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொன்னார், ஆபிரகாம், வெளியில அழைத்து சொன்னார், வானத்தின் நட்சத்திரங்களை எண்ணிப்பார். வானத்துல நட்சத்திரத்தை உன்னால எண்ண கூடுமானா ஒரு சந்ததி எண்ண முடியும். கடற்கரை மணலை பார், இந்த மண்ணை உன்னால எண்ண முடியும்னா ஒரு சந்ததி எண்ண முடியும். இவ்வனமாய் ஒரு சந்ததியை பெருக செய்வேன். ஆனா ஆண்டவர் வெயிட் பண்ணினார். ஆமென். வெயிட் பண்ணினார். அல்லேலூயா. ஆபிரகாம் கிழவனாய் மாறுகிற வரைக்கும் ஆண்டவர் வெயிட் பண்ணார். இப்ப வாக்குத்தத்தத்தின் பிள்ளைய கையில கொடுத்தாச்சு. இப்ப கொடுத்த பிள்ளைய பழி செலுத்தி சொல்றார். ஏன்? ஒரு பெரிய ஜாதியை பூமியில் கர்த்தர் எழுப்ப வேண்டும். ஆமென். என்னை பக்கத்தை சொல்லுங்க, நீங்க யாரு? நீ யாரு? ஆபிரகாமுடைய பிள்ளை. அல்லேலூயா. என் முற்பிதமாகிய ஆபிரகாமுடைய பிள்ளை. அல்லேலூயா. உங்க தாத்தா யாரு? உங்க தாத்தா யாரு?
தாத்தா ஆபிரகாம்னா நீ இன்னைக்கு ஐஸ்வர்யமான பாத்திரம். உங்க தாத்தா யாரு? உங்க பாட்டி யாரு? இந்த உலக பாட்டியை கேட்கல. இப்போ உலகத்துக்கு செத்த ஆவியில உயிரடைஞ்சல வந்திருக்கிறீங்க. உங்க செத்து போன ஆவிய உயிரடைய வச்சு உயிர் உள்ளவங்களெல்லாம் கொண்டு வந்திருக்க. ஜீவனுள்ளோருக்கெல்லாம் தாய். ஆமே. பலிபிடத்துல ஈசாக்க கடத்தி கத்திய எடுக்க கைய நீட்டுற வரைக்கும் என் ஆண்டவர் காத்திருந்தார். ஆமே. வேதத்தில் தெளிவாய் பார்க்கிறோம். ஆதியாகமம் 41-43 கடைசில எகிப்து தேசம் முழுமைக்கும் யோசேப்பை அதிகாரியாக்கினான். ஆமே. அல்லேலூயா. சாதாரண ஆக்கல 42 இருந்து வாஸ்து பார்த்தோம் அப்படின்னா பயங்கரமான முறையில் பார்வோன் தன் கையில் போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கழற்றி, அப்போ மோதிரோண்டி நினைச்சிட்டாலே அதிகாரம் தான். ஆமே. மோதிரோண்டி நினைச்சிட்டாலே அதிகாரம். இன்னைக்கு இப்போவெல்லாம் தெரியாது. ஆரம்பத்தில் பிரச்சனையில் படித்து முடித்த புதுசில் அப்போவுமே இந்த பைத்தியத்தில் பேசும்போது அடி நல்லா படுவேன். சரியா, நல்லா அடிப்படுவேன். ரூமில் இருந்து பைபிளை வாசிச்சுட்டு இருந்தா தாயார் வெளில போயிட்டு வருவாங்க, உள்ள தோட்டத்துக்கு போயிட்டு வருவாங்க. ஸ்க்ரீனை கொஞ்சம் ஒதுக்கி பார்ப்பாங்க. கையில் பைபிள் இருந்தால் தலை வீதி எழுதி வச்சுருக்குது. ஏன்னா பைபிளையே கிழிச்சவங்க அந்த அளவுக்கு. பைபிளை இப்போவும் பாருங்க காணியில், ஆனால் பைபிள்லேயே ஆண்டவருக்குள்ளே இருக்கிற ஆத்துமா. சரி, இப்பவும் பைபிள் அந்த கண்ணாடிலாம் போட மாட்டாங்க. இப்பவும் சத்தமாக வாசிக்கிற ஆத்துமா. அப்படி ஒதுக்கி பார்த்தா கையில் பைபிளை வச்சுட்டு வாசித்திருக்க பார்த்து உன் தலை வீதி இப்படி. ஏன்னா கல்யாணம் வேண்டாம் வேலை வேண்டாம்னு சொல்கிறேன் இல்லை, என்னை பைத்தியமாக நினச்சிட்டாங்க, பயந்துட்டாங்க. புரியுதா? அது தப்பு இல்லைல்ல, பிடி இல்லாத ஒரு வாழ்க்கையில் தானே. ஆமே. அப்போதான் அப்படி உடஞ்சி போய் இருக்கும்போது திடீர்னு அவர் கையை பார்க்குறேன், கையில் ஒரு மோதிரத்தை பார்க்குறேன். எனக்கு அப்போ என்னண்டி தெரியாது. அதுக்கப்புறம் ஒரு வார்த்தை சத்தம் காதல பண்ணி இருந்துச்சு, என் முத்திர மோதிரமாக ஒன்று வச்சிருக்கிறேன். அதுக்கப்புறம் தான் வசனத்தை தேடி பார்த்தேன். அப்படின்னா வசனம் இருக்குது, இதே வார்த்தை, உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன். அல்லேலூயா. இங்க பாருங்க, பார்வோன் தன் கையில் போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கழற்றி அதை யோசேப்பின் கையிலே போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி பொன் சரப்பணியை அவன் கழுத்திலே தரித்து, அடுத்தது பாருங்க, தன்னுடைய 2ஆம் ரதத்தின் மேல் அவனை ஏற்றி தெண்டனிட்டு பணியுங்கள் என்று அவனுக்கு முன்பாக கூர்வித்து எகிப்து தேசம் முழுமைக்கும் அவனை அதிகாரியாக்கினான். எல்லா கைகளை தட்டி வாய்களை திறந்து இயேசு நல்லவர். ஆமென். அல்லேலூயா. எல்லாம் பயங்கரமான தகப்பேன். அவருடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். யோசேப்பை ஆண்டவருடைய காருண்யம் பெரியவனாய் மாற்றினது எங்க? எகிப்து தேசத்தில், அடிமையாய் விற்கப்பட்ட தேசத்தில், வேலைக்காரனை போல கொண்டு போகப்பட்ட தேசத்தில், வேலைக்காரனாய் விற்கப்பட்ட தேசத்தில், அந்த முழு தேசத்துக்கும் ஒரு மனிதனை அதிகாரியாய் மாற்ற என் ஆண்டவரால் முடியும் என்று சொன்னால், இன்றைக்கு நீங்கள் யோசிக்காதது, உங்க அறிவுக்கு புலப்படாதது, நீங்க நினைச்சு பார்க்காத, உங்க சரித்திரத்திலே இல்லாத, நீங்கள் சந்திக்கிற மனிதர்களுடைய வாழ்க்கையில் நடக்காத, எந்த சரித்திர சான்றிதழிலும் நீங்க வாசிக்காத காரியத்தை உங்களுக்கு செய்து உங்களை பெரியவர்களாய் மாற்றுகிறது என் ஆண்டவருக்கு லேசான காரியம். ஆமென். அல்லேலூயா. ஆனா அந்த காருண்யத்தை பெற்றுக்கொள்ள யோசேப்புக்கு உள்ள ஒரு வித்தியாசமான ஒரு ஆண்டவரை கவருகிற ஒரு காரியம் இருந்துச்சு. ஒரு மனிதன் தேவனுடைய காருண்யத்தை பெற்று அடிமையாய் விற்கப்பட்ட தேசத்தில் ஒரு அதிகாரியாய் உயர்த்தப்பட்டார் என்று சொன்னா, ஆண்டவருடைய உள்ளத்தை கவர்ந்து கொண்ட ஒரு காரியம் இருந்துச்சாமே. இப்ப பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, எதுவும் அவர் உள்ளத்தை கவராது, ஆனா அவர் உள்ளத்தை கவருகிறது மாத்திரம் உள்ள இருந்துட்டுன்னா அந்த காருண்யம் உங்களை இந்த பூமியில பெரியவர்களாய் மாற்றிவிடும். அல்லேலூயா. ஆமென். என்ன காரியம் தெரியுமா? ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 9வது வசனத்துல, ஆதியாகமம் 39:9
யோசேப்பு சொல்லுகிறார், சரியா, சந்தோஷமா மொபைலையே பார்த்து ஜெயிக்க முடியல. மொபைல் பாலா போன மொபைலையே ஜெயிக்க முடியல. சிலது பாருங்க, அந்த இல்லாத ஒன்றை மேன்மை பாராட்டக்கூடாதுன்னு கையில் ஒன்று இல்லாததுக்கு ஒன்றுக்கு முன்னிட்டு கண்ணாடியை போட்டுட்டு பெரிய ஹீரோ மாதிரி, அவன் பெரிய சினிமா நடிகை மாதிரி, அது யாரு காராக இருக்கு அந்த காருக்கு முன்னாடி நின்று அதை ஏன் நீ இன்ஸ்டாகிராமில் போட்டு விட்ற, அதை ஏன் ஃபேஸ்புக், உனக்கு இல்லையே, ஏன் இல்லாத ஒன்றை போட்டு விட்ற, உன்கிட்ட இருக்கா? இருக்கிறவங்க போட மாட்டான், இல்லாதவங்க பாருங்க ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாகிராமில் ஒன்றும் கிடையாது. அட இல்லாத ஸ்டைலை காட்டி வீர முழக்கமிட்டு வீர புலி மாதிரி நடந்து போடுற ஸ்டைல் பந்தாவை பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு டீ வாங்கி குடிக்க முடியாது. அந்த டீ ஒன்று இன்ஸ்டாகிராமில் வந்துடும். நீ யாரு? உன்னை இருக்கிறதுல சந்தோஷமா இரு, இல்லாததோட காட்டி வேஷம் போடாத. ஆமென் சொல்லுங்க. இயேசு நல்லவர். அதே ஜெயிக்க முடியல, நான் என்ன பொய்யா பேசுகிறேன்? இப்படி 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 வைக்கிறது அப்படிலாம் பண்ணாதுங்க. நீட்டாக இருங்க, சூப்பராக இருங்க. நல்ல தேவனுடைய பிள்ளைகளுடைய கண்கள் தாழ்மை உள்ளவர்களே கவனிக்கும். புரியுதா? அவன் தலையை இங்கேயும் அங்கேயும் அது அப்படி இப்படி விஸ்குன்னு இங்கேயும் பூசிட்டு இங்கேயும் ஒரு மாதிரி வெட்டிட்டு போனால் யார் எட்டி பார்ப்பா தெரியுமா? அதே மாதிரி உள்ளதை எட்டி பார்க்கும். அதே மாதிரி உள்ள செட்டு தான் எட்டி பார்க்கும். அதுக்கு ஒன்றும் இருக்காது, இல்லதே பெருசாக காட்டும். கடன் வாங்கி காரை வாங்கி வச்சுருக்கோம், கடன் வாங்கி வீட்டை கட்டி வச்சுருக்கோம், அது ஒன்றுமே இருக்காது. அது வட்டியை வாங்கி கடனை வாங்கி சாப்பிட்டு தெரியும். நீ இங்கேயும் இங்கேயும் இப்படிமா பூசிட்டு வீர முழக்கமிட்டு ஒரு மாதிரி நடந்தேன்னா அப்படி தான் வரும். ஆனால் நீ தாழ்மையாக இருந்தீன்னா பெரிய பெரிய பாத்திரங்கள் உன் தாழ்மையில் மயங்கி விடுவார்கள். வாலிபனே, உன்னை பெரிய ராஜா சிங்காசனத்தில் உட்காருனா உன்னுடைய நடை, உன்னுடைய உடை, உன்னுடைய ஸ்டைல் என்ன ஸ்டைல்? தாழ்மையின் ஸ்டைல். நீ இருக்கிற தோற்றம் நீயா இருந்துட்டியன்னா போதும், உன்னை பெரிய வீட்டுக்காரங்க தேடி வந்து விடுவார்கள். ஆமே சொல்லுங்க. இயேசு நல்லவர். அல்லேலூயா. ரெண்டு கையும் வைத்து உன் தாழ்மை, உன் நட, ஏன் பிடிக்கிற உன்னை நீ நல்லா இருக்கட்டும் சொல்லிதான். ஆமே. உன் நடை, உன் உடை, உன்னுடைய தோற்றம், உன்னுடைய பாவனைகள் நல்லவர்களுடைய இருதயத்தை கவர்ந்துட்டா நீ சிங்காசனத்தில் எஸ்தர் ராஜாத்தியா போனது போல போயிடலாம். யோசேப்பு எகிப்து தேசத்துக்கு அதிபதியாக உயர்த்தப்பட்டது போல உயர்த்தப்படலாம். சொல்லுங்க, ஏசப்பா நல்லவர். சொல்லுங்க, ரொம்ப நல்லவர். பாருங்க, இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை, நீ அவருடைய மனைவியாய் இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறு ஒன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு என் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றான். கைகளை தட்டி நல்ல ஆண்டவரை மகிமைப்படுத்தி ஹல்லேலூயா. இந்த யோசேப்பு இந்த பாவத்தை செஞ்சிருந்தா வெளியில தெரிஞ்சிருக்காது. அந்த ரங்கத்தில் யோசேப்பை தேடி வந்த பாவம், அந்த ரங்கத்தில் யோசேப்புக்கு வந்த பயங்கரமான ஒரு பாவம். ஆனா யோசேப்பு சொன்ன ஒரு வார்த்தை யாருக்கு தெரியாத ஒரு வார்த்தை, ஆனா ஆண்டவர் அதை கவனித்தார். அல்லேலூயா. என்ன காரியம் யோசேப்புக்குள்ள இருந்தது, என் ஆண்டவரை கவர்ந்ததுன்னா யோசேப்புக்குள் இருந்த தேவனை குறித்த ஒரு பயம். நல்ல வாய் திறந்த அப்பா நல்லவர், ஏசு நல்லவர். தேவனை குறித்த ஒரு பயம் இருக்கிற ஒரு தேவ மனுஷி தான் தைரியமா சொல்ல முடியும், இத்தனை பெரிய பாவத்தை நான் செய்து இந்த பாவத்தின் அடிமைத்தனத்திற்கு நான் இடம் கொடுத்து இந்த ஒரு நிமிட பாவ இச்சைக்கு நான் விழுந்து கிடந்து என் ஆண்டவரை துக்கப்படுத்துவது எப்படி? ஹல்லேலூயா. தேவனை குறிச்ச பயம் அந்த ரங்கத்துல இருந்துட்டுனா உன் மேல அவர் ஊத்துற காருண்யத்தை யாரால அசைக்க முடியாது. ஏசு ஜீவன் அல்லவர். ஆமென். ஏசு பெரியவர். ஹல்லேலூயா. அடிமைத்தன ஆண்டவரை விட்டுட்டு எந்த காரியத்துக்கு இடம் கொடுத்தாலும் அது பாவம், அது பாவம். எப்படி தருவார், எப்படி செய்வார்? நீ கடன் தான் வாங்கி செய்யணும். வாங்குற கடனை காலம் ஃபுல்லாக நீ அடைச்சிட்டு தான் போகணும். நீ எப்படி வளர முடியும்? எப்படி வளர முடியும்?
நம்ம நினைக்கிறோம் கடன் வாங்கி செய்கிறது ஆசீர்வாதமே கிடையாது. கடனை வாங்கிட்டீங்கன்னா கடன் அடைக்கிறதுக்கு தான் ஓடிட்டே இருக்கணுமே. 5 வருஷம் 10 வருஷம் 15 வருஷம் பலன் இருக்கிற வரைக்கும் கடனை தானே அடைக்க முடியும். அடுத்த வளர்ச்சிக்குள்ள போக முடியாது. ஆமென். எதற்குமே சந்தோஷமா இருக்கிறீங்க. விசுவாசம் என்பது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமா இருக்குது. மண்ணை எடுத்து மனுஷனை உண்டாக்கினவருக்கு அற்புதத்தை செய்கிறது லேசான காரியம். உங்களுடைய கையில் இருக்கிற ஒரு 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 சின்ன ஒரு இது கூட இந்த உலகத்தில் ஒரு மனிதனுக்கு ஒத்து இருக்காது. கை ரேகை தெரியுமா? கேட்குறீங்களா? உங்கள் கையில் இருக்கிற ரேகை இருக்குதுல்ல, மற்ற எல்லாத்தையும் விட்டுருங்க. உங்கள் உள்ளங்கை ரேகை இருக்குதுல்ல, எதுக்கு பெருவரில் வச்சு அமுக்க சொல்கிறாங்க? உலகமே தெரியும். உங்கள் பெருவர்கள் யாருண்டி தெரியும். சரியா? ஏன் எழுத தெரியாதவங்களை இங்கிலாம் இந்த பெருவரில் வச்சுட்டு ஏன் அமுக்க சொல்கிறாங்க? இதுக்குள்ளே இருக்கிற தெரியவே செய்யுது. என்ன கண்ணுக்கு தெரியாத சில வேறுமதி கண்ணுக்கே தெரியலல்ல, ஆனால் ஏன் இந்த பெருவரில் முக்கிட்டு உள்ளே வைக்க சொல்கிறாங்க? இந்த ரேகை கூட இந்த உலகத்தில் யாருக்கும் கிடையாது. கையை தட்டி நல்ல ஆண்டவரை மகிமைப்படுத்தி எவ்வளோ பயங்கரமானவர்னு. ஆமென். பரிசுத்தம், தேவனை குறித்த பயம் இருக்கிற ஒரு மனிதனால் தான் பரிசுத்தமாய் வாழ முடியும். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். தேவனை குறித்த பயம் யாருக்குள்ளே இருக்குதோ அந்த தேவப்பிள்ளை மேலே இருக்கிற காருண்யத்தை யாராலும் மாற்ற முடியும். காருண்யம் என்கிற வார்த்தை கிருபையை காட்டிலும் மேலானது. உன்னுடைய காருண்யம் எத்தனை பெரியது ஆண்டவரே. அதான் சொன்னார், அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், காருண்யத்தினால் உன்னை இழுத்து கொண்டேன், கிருபையை காட்டிலும் மேலானது. அல்லேலூயா. காருண்யத்துக்கு வார்த்தை என பைபிள்ல கிடையவே கிடையாது. பைபிள்ல காருண்யத்துக்கு என ஒன்றும் கிடையாது. கிருபைனா கூட தகுதி இல்லாத நம்ம மேல அவர் பாராட்டி இருக்கிற இரக்கம் கிருபை. சரி, அதனால தான் சொல்ல அநாதி சிநேகத்தால், அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் காருண்யத்தினால் உன்னை இழுத்து கொண்டேன். அதனால்தான் தாவீது சொல்றாரு, உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். அல்லேலூயா. கர்த்தரை குறித்த பயம் இருதயத்தில் இருந்துட்டா போதும். உணர்ச்சியில பயம் வேணும், உணர்வில பயம் வேணும். எதையாவது மொபைல்ல பார்த்துட்டே இருந்தா இருதயம் படபடக்கணும். ஆமே. காலையில வேதத்தை வாசிக்கிறதுக்கு பதிலாக, ஜெபிக்கிறதுக்கு பதிலாக மொபைலை தூக்கிட்டா இருதயம் வாதிக்கணும், இருதயம் பயப்படணும், நடுங்கணும். ஆமே. அணனுவாய் புடமிட்டு பார்க்கிறவர். சும்மா ஆசீர்வாதம் இல்லை, சும்மா உயர்வு இல்லை. ஒரு மனிதனை தேவன் உயர்த்தி விட்டால் அந்த உயர்வை யாராலும் அழிக்க முடியாது. ஒரு மனிதனை தேவன் உயர்த்தினார் என்று சொன்னால் அந்த மனிதனை ஒருவராலும் தாழ்த்த முடியாது. அவன் தேவனை குறித்த பயம் இருதயத்தில் தேவை. அல்லேலூயா. ஆண்டவரை துக்கப்படுத்துவேனோ, இந்த காரியத்தின் நிமித்தமாய் ஆண்டவருடைய இருதயம் வேதனைப்பட்டுருமோ, இந்த காரியத்தின் நிமித்தமாய் ஆண்டவருடைய இருதயத்தை நான் காயப்படுத்துவேனோ, இதுதான் தேவனை குறித்த ஒரு பயம். ஆழத்தின் அனுபவம் வித்தியாசமானது. சரியா? ஆழத்துல இருக்கிற நீரூற்றம் வற்றாது, மேலோட்டம் வெயில் வந்தோன்னு காஞ்சிரும். ஆழம் ஆழம்தான். நீங்கள் ஆவிக்குரிய ஆழத்துல போயிட்டீங்கன்னா கொஞ்ச நேரம் இருக்கிறீங்க, அப்படியே சின்ன குழந்தை மாதிரி உங்க சிந்தை அங்கங்க பறக்குது, ஆவில சோர்ந்து போறீங்க. அந்த ஒரு ஒரு ராக்கெட் வேகத்துல வந்து ஆண்டவருடைய வார்த்தை உங்களால பிடிக்க முடியல. ஏன்னா மேலோட்ட அனுபவம். நீ ஆவியில ஆழத்துல வரல, ஜப வாழ்க்கையில் ஆழத்துல வரல. எப்படி கர்த்தரை நான் எக்காலத்தில் ஸ்தோத்தரிக்க முடியும்? இருதயம் தான் உலகத்துல போகும்போது உலகத்துக்கு நேரா பயிருமே, எப்படி ஜெயிக்க முடியும்? ஆழத்தின் அனுபவம் தேவை. ஆவிக்குரிய ஆழம், அபிஷேக ஆழம், தேவனோடு வைத்திருக்கிற உறவின் ஆழம் உன்னை ஆழத்தின் ஆசீர்வாதத்தை இழுக்க வைக்கும். அதனால தான் பேதுருவை பார்த்து சொன்னார், ஆழத்துக்குள்ள உன் வலைய வீசு. ஆமே. மேல போட்டு பார்க்காத, வா ஆழத்துக்குள்ள வலைய வீசு.
ஆண்டவருடைய வார்த்தையின்படி ஆழத்துக்குள்ள வலையை வீசின போது வலை கிளியத்தக்க அளவுக்கு திரளான மீன்களை பிடித்தார். ஆழம் ஆழமே, நல்ல கையை தட்டி ஆழம் ஆழமே. ஆழத்தின் ஆசீர்வாத அனுபவம் சாதாரணமானதல்ல. அந்த தேவ பிள்ளையினுடைய வேரை யாராலும் அசைக்க முடியாது. ஆமென். அதுதான் வேதம் சொல்கிறது, நீதிமானுடைய வேர் அசையாது. அல்லேலூயா. பாருங்க, பரிசுத்தம் அது ஒரு தேவனை குறித்த ஒரு பயம். தேவனை குறித்த பயம் இருக்கிற ஒரு தேவ பிள்ளை பாவம் செய்து கூடாது. தேவனை குறித்த ஒரு தேவ பயம் இருக்கிற ஒரு தேவ பிள்ளை பாவத்தின் அழுக்கை செய்து தேவனை துக்கப்படுத்தி கூடாது. அது எவ்வளவு பெரிய சந்தோஷமா இருந்தாலும் சரி, அது எவ்வளவு பெரிய சிற்றின்பமா இருந்தாலும் சரி, அது உன்னை எவ்வளவு பெரிய ஒரு மாய வலைக்குள்ள விழத்தள்ளுகிறதா இருந்தாலும் சரி, தேவனை குறித்த ஒரு பயம் இருக்கிற ஒரு தேவ பிள்ளையால அந்தரங்கத்தில் தேவனை துக்கப்படுத்துகிற பாவத்தை செய்ய முடியாது. ஆமென். அல்லேலூயா. ஏதோ மோசே பிறந்த நாள்ல பார்வோன் கட்டளை போட்டார், பிறக்கிற ஆண் குழந்தைகள் எல்லாம் நதியில போட்டு கொன்னுறணும். ஆனா வேதம் சொல்லுகிறது, மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினால். அல்லேலூயா. ஒரு ஆசீர்வாதத்தை பாருங்க, இதோட முடிக்க வர ஆசீர்வாதத்தை பாருங்க. யாத்திராமம் 1ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசிக்கும் போது, மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினால் அவர்களுடைய குடும்பங்களை தலைக்கும்படி செய்தார். ஆமென். மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினால் அவர்களுடைய குடும்பங்களை தலைக்கும்படி செய்தார். உங்க குடும்பம் தலைச்சிருக்குதா? நான் இப்படி இருந்தேன், இன்னைக்கு ஆண்டவர் என்னை இப்படி வச்சிருக்கிறார். எத்தனை பேர் தைரியமா சொல்ல முடியும்? நான் இப்படி தான் இருந்தேன், என் வாழ்க்கையை ஆண்டவர் இப்படி மாத்திட்டார். ஒரு 5 வருஷம் 10 வருஷத்துக்கு முன்னாடி என் நிலைமை இப்படி தான் இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கு மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினால் அவருடைய குடும்பங்களை கர்த்தர் தலைக்க பண்ணது போல என் குடும்பம் தலைச்சிருக்குதுன்னு எத்தனை பேர் சொல்ல முடியும்? உண்மையா? புரியுதா? கர்த்தரை குறித்த பயம் இருதயத்தில் வந்துட்டுன்னா அவருடைய காருண்யம் நம்மளை சூழ்ந்து கொள்ளும். சொல்லுங்க, இயேசு நல்லவர், இயேசு பெரியவர். ரோமர் 6:22 சொல்றார், இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன். ஆமென். 1 கொரிந்தியர் 3:17 வாசிக்கும் போது அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், 1 கொரிந்தியர் 3:17, ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாக இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தான், நீ உன்னுடைய பாத்திரம் அல்ல. மொபைலில் கேம் கடுமையாக இருக்கிறது, ஆபாசமான படத்தை பார்க்கறது, மொபைலில் சினிமா பாட்டை கேட்கறது, சினிமாவை ரசித்து பார்க்கறது, அங்கே இங்கே போய் வேண்டாத வார்த்தைகளை பேசுறது, நீ நினச்சிட்டு இருக்கிறியா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார். காது இருக்கிறவர்கள் கேட்க கடவர். காதுள்ளவன் எவன் அவன் கேட்க கடவன். ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார். உன் வாழ்க்கையை நீ அழிச்சிட்டு இருக்கிறான்னு நீ நினைக்கிறா, அது உன் வாழ்க்கை இல்லை, தேவனுடைய வாழ்க்கை. ஆண்டவர் தந்த சரீரத்தை வச்சுட்டு உலகத்துக்காக கொடுக்குறீங்க, இது அவர் சரீரம். உலகத்துக்கு முன்னாடி போயிட்டா தேவ சமூகத்திலேருந்து கேள்வி கேட்க முடியுமா? எத்தனை ஆராதனையில் பங்கு பெறா தேவ பிள்ளை ஒரு வாரத்தில்? ஜாலியாக சுற்றணுன்னா இங்கெல்லாம் போடுறோம், என்ன பெட்ரோலை கணக்காக பார்ப்போம். டூருக்கு போனால் பெட்ரோலை கணக்காக பார்க்குறீங்க. ஒரு வாரத்தில் எத்தனை ஆராதனையில் நீ பங்கு பெறுகிறாய்? உன் வாழ்க்கையா, உன் சரீரமா? உன் சரீரம் இல்லையே. நீங்கள் என்னுடையவர்களா சொல்றாரு, நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல. வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் அந்த வாழ்க்கையை அழிச்சிட்டு இருக்கிறீங்களா? அவர் அழிச்சிட்டு இருக்கிறீங்க. அவர் சரீரத்தை கெடுத்துட்டு இருக்கிறீங்க. சொல்ற, ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். இது பழைய ஏற்பாடு சத்தியம் இல்லை, புதிய ஏற்பாடு சத்தியம். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாக இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். எங்க உட்கார்ந்துருக்கிற? துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்கார உட்கார இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன். இப்போ உங்களுக்கு தெரியும், நீங்களே அளந்து பார்த்து விடலாம்.
ஆமே சொல்லுங்க. இயேசு நல்லவர். எங்கே போகிற? கண்ணை மூடுனதுக்கு பிறகு எங்கே போவாய்? செய்ய கம்பீரமாக பேசணும். எனக்குள் இருக்கிறவர் பெரியவர். இங்கே கண்ணை மூடுவேன், மகிமையில் கண்ணை விழித்திருப்பேன். ஆமே. என்ன பாக்கி என்ன? இங்கே காட்டிலும் 1000 கோடி மடங்கு அழகான இடம். அல்லேலூயா. இது ஒரு நிழலாட்ட ஆராதனை தான். ஒரிஜினல் ஆராதனை எங்கே இருக்கும்னா உங்களை பார்த்து எல்லாமே பிறகுதான். பணம் அது இதெல்லாம் பிறகு. ஆனால் தேவனுக்கு முன்பாக நீ விழுந்து கிடக்கிறைய உனக்கு நிகர் உலகத்தில் யாரும் கிடையாது. ஆண்டருடைய பாதத்தில் விழுந்து கிடக்கிற ஒரு தேவ பிள்ளைக்கு முன்பாக எல்லாம் குப்பை. என்ன பணம்? கிழிச்சா பேப்பர், தீ வச்ச எரிஞ்சா எரிஞ்சிரும். அப்பா எரிய மாட்டார், எரிய மாட்டார். பணம் எல்லாம் குப்பை. சரியா? பணம் எல்லாம் குப்பை. ஆமே. வாய் திறந்து ஆமே. ஏசு நல்லவர். அல்லேலூயா. பயங்கரமானவர். சரியா? அது குப்பை. அந்த பணத்துக்கு பின்னாடியா போறீங்க? சொத்து, பெரிய சொத்து. அங்கே யாராவது ஏதாவது பொறுப்பு எடுத்தாங்கன்னா சொல்லுவேன், இந்த பொறுப்பை எடுக்கிறதுக்கு உரிமை தந்தாரலாம் கிருபை. சரியா? இதை செய்கிறதுக்கு அனுமதிச்சுட்டாரலாம் கிருபைன்னு சொல்லுவேன். இங்க வந்து விதைக்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை தந்தாரலாம் கிருபையை வாங்கியிருக்கிறீங்க. எல்லாரும் இங்க விதைக்க முடியாது. நீங்க தேவ பிள்ளைங்க. இங்கேயும் விதைக்கிறவங்க நீங்க விதைக்கல, அவர் உங்களுக்கு அனுமதி தந்திருக்கிறார். அல்லேலூயா. தூணா நிற்கிறீங்க, நீங்க நிக்கல, உங்களுக்கு அப்பா உரிமையை தந்திருக்கிறார். சரியா? அந்த ஊழியம் இந்த ஊழியத்துல பங்கு இருக்கிறீங்கன்னா நீங்களா செய்யல, அப்பா அனுமதி தந்து பிள்ளைய உரிமையா வச்சிருக்கிறார். அல்லேலூயா. கலக்க போறோம். ரொம்ப நல்லவர், கிரகிக்க முடியாததை செய்கிறவர். ஆமென். நீங்க நினைக்கிறபடி இல்ல. உலகத்தை படைத்தவர் எப்படி வார்த்தையினால் உலகத்தை படைத்தாரோ அப்படியே வார்த்தையினால் பிள்ளையை உலகத்துக்கு அடையாளம் காட்டுவார். அல்லேலூயா. என் அப்பாக்கு ஒண்ணும் வேண்டாம், அவருக்கு ஆசை இல்லாததை இருக்கிறதை போல மாத்தணும். சொல்லுங்க. இயேசு நல்லவர், இயேசு பெரியவர். என்ன எங்க போறீங்க? அவர் இல்லாம ஒன்றும் கிடையாது. அப்பா வரமாட்டாங்க, அம்மா கூட வரமாட்டாங்க, தம்பி தங்கச்சி புருஷன் முன்னாடி யாரும் வரமாட்டாங்க. நாம வர. ஆனால் அவர் தருகிற வாய்ப்பை விட்டு விடாதுங்க. என்ன செய்யணும் செய்யுங்க. திறந்த வாசல் உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். என்ன திறந்த வாசல்? தகப்பனுடைய இருதயத்தை கவரும்படியான திறந்த வாசல். ஒருவன் அதை பூட்ட முடியாது. வாய்ப்பை விட்டுறாதுங்க. போட்டி போட்டு நில்லுங்க. ஆண்டவருக்காக என்ன செய்யணும் போட்டி போட்டி செய்யுங்க. என்ன செஞ்சாலும் பலன் உண்டு. ஒரு தூசியை துடைச்சாலும் பலன் உண்டு. ஒரு சேரை தூக்கி போட்டாலும் பலன் உண்டு. ஒரு விளக்கு மாற்ற எடுத்து சின்ன ஒரு இடத்த பெருக்கினாலும் பலன் உண்டு. எல்லாத்தையும் பரலோகம் அங்கீகரித்து கொண்டு இருக்கிறது. ஆமே. அல்லேலூயா. ஆண்டவருக்காக போட்டி போட்டி செய்யுங்க. ஆமே. விட்டுறாதுங்க. வாய்ப்புகளை தவற விட்டுறாதுங்க. உலகத்து பின்னாடி போவாத சகோதரனே சகோதரிய, உலகத்துக்கு பின்னாடி போகாதுங்க. பணத்துக்கு பின்னாடி போகாதுங்க. நேரத்தெல்லாம் உலகத்துக்காண்டி கொடுக்காதுங்க. தேவையானது ஒன்று. மர்த்தால் பற்பல காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்கினாள். ஆனால் தேவையானது ஒன்று தான். மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். அல்லேலூயா. அப்படி கண்களை மூடி ஆண்டவருடைய கையில கொடுத்து, ஐயா இந்த வைராக்கியத்தை எனக்கு தாங்கண்டி சொல்லுங்க. இன்னும் உமக்காக ஓடணும், இன்னும் உமக்காக செயல்படணும், இன்னும் உங்க ராஜ்யத்தை நான் கட்டணும், தகப்பனுடைய உள்ளத்தை நான் கவர்ந்து இழுக்கணும்ப்பா. ஐயா யோசிப்பை மேலே வச்ச அந்த கிருபை, அந்த காருண்யம் என் வாழ்க்கையில் கடந்து வர்ற விதத்தில் உண்மை குறித்த பயம் எனக்கு தேவைப்பா. யாருக்கும் தெரியாத என்னுடைய அந்தரங்க வாழ்க்கையில், என்னுடைய ரகசிய வாழ்க்கையில், என்னுடைய உணர்ச்சியில் தேவனை குறித்த பயம் மேலோங்கட்டும் என்று சொல்லி எல்லாரும் வாய்களை திறந்து ஹல்லேலூயா எல்லாம் சத்தத்தை உயர்த்தி அப்பாண்டி கூப்பிடுங்களா. அப்பா அப்பா. காந்தத்தில் போய் இரும்பு ஒட்டுற மாதிரி ஒட்டி கொள்ளுங்க மகனே. சகோதரியை காந்தத்தில் போய் இரும்பு தூள் ஒட்டுற மாதிரி ஒட்டி கொள்ளுங்க. ஏசு நல்லவர், ஏசு நல்லவர். சத்தத்தை உயர்த்தி ஏசு நல்லவர். யாருக்கும் அவர் தூரமானவர் அல்ல. ஆனால் உன் வாழ்க்கையில் இருக்கிற அக்கிரமமும் உன் வாழ்க்கையில் இருக்கிற பாவ கிரிகளும் அவரை விட்டு உங்களை பிரித்து கொண்டிருக்கிறது சகோதரனே சகோதரியை. அவரை விட்டு உங்களை விலக்கி கொண்டிருக்கிறது. அவர் நல்லவர், அவர் நல்லவர். இன்றைக்கு
இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கைக்காக ஏங்கி கொண்டிருக்கிறார். உன்னுடைய இருதயத்துக்காக அவருடைய இருதயம் ஏங்கி கொண்டிருக்கிறது. இயேசுவேண்டி கூப்பிடலாமா? சத்தத்தை உயர்த்தி தகப்பனேண்டி கூப்பிடுங்க. தகப்பனே, தகப்பனே. அவர் வார்த்தை உங்க வார்த்தையாய் மாற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அவருடைய பார்வை உங்களுடைய பார்வையாய் மாற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். எல்லா சத்தத்தை உயர்த்தி இயேசுவேண்டி கூப்பிடுங்க. இயேசுவே, இருதயத்தின் ஆழத்திலிருந்து இயேசுவே, இயேசுவே. யார கூடாத, யார பார்க்க முடியாத உன் அந்தரங்க கிரியைகளை கர்த்தர் கண்டு கொண்டிருக்கிறார். யாரால பார்க்க முடியாத உன் அந்தரங்க கிரியைகள் தேவனுடைய இருதயத்தை கவர்ந்து இழுத்து கொண்டிருக்கிறது. யாரால பார்க்க முடியாத உன் அந்தரங்க வைராக்கியம் தேவனுடைய இருதயத்தின் கவனத்தை உன் பக்கமாய் இழுத்து கொண்டிருக்கிறது. இயேசு ஜீவிக்கிறார், இயேசு ஜீவிக்கிறார். அவருடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. ஆமென். கிரியைகளுக்கு பலனை உண்டு பண்ணுகிற தேவ ஆவியானுடைய கிருபையின் மழை ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. நல்ல இருதயத்தின் ஆழத்தில் இந்த அப்பா வெண்கல கதவுகளை உடைக்கிறவர், இரும்பு தாழ்பால்களை முறிக்கிறவர், அந்தரங்கத்தில் இருக்கிற புதையல்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற பொக்கிஷத்தை திறந்து தருகிற சர்வ வல்லமையில தேவனுடைய வல்லமையில கரம் உன் இருதயத்தின் வாஞ்சையை நிறைவேற்றாமல் போய்விடுமோ? உன் இருதயத்தில் விதைக்கப்பட்ட ஆசையை நிறைவேற்றாமல் போய்விடுமோ? உன் இருதயத்தில் இருக்கிற ஏக்கங்களை அந்த ஆசையை நிறைவேற்றாமல் போய்விடுவாரோ? நிச்சயமாய் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. எல்லாம் உள்ளத்தை திறந்து நன்றி ஐயா, நன்றி அப்பா, நன்றி. அவர் நல்லவர், அவர் நல்லவர். உலகத்தில் எந்த மனுஷனும் செய்ய முடியாதது அவர் உனக்காக செஞ்சு முடிச்சிட்டார். எந்த ஒரு அன்பால செய்ய முடியாத காரியத்தை அப்பா செஞ்சிட்டார். இருவப்பா, கரத்தில் தருகிறோம். நன்றி ராஜா. அணைக்கும் கரங்களிலே ஆணிகளா சாமி, என்னை அணைக்கும் கரங்களிலே ஆணிகளா சாமி, அதை நினைத்து பார்க்கையிலே உள்ளம் உடையுதப்பா, அதை நினைத்து பார்க்கையிலே உள்ளம் உடையுதப்பா. அன்பே, கல்வாரி அன்பே, உம்மை பார்க்கையிலே உள்ளம் உடையுதப்பா. தாகம் தாகம் என்றி நான் இருக்கப்படி சொல்லுங்களா? ஏங்கி நின்றி தாகம் தாகம் என்றி எனக்காய் ஏங்கி நின்றி பாவங்கள் சுமந்தி பரிகார பலியானே, பாவங்கள் சுமந்தி பரிகார பலியானே. அன்பே, கல்வாரி அன்பே, பார்க்கையிலே உள்ளம் உடையுதப்பா. நெஞ்சிலே ஓர் ஊற்று நதியாய் பாயுதையா, நெஞ்சிலே ஓர் ஊற்று நதியாய் பாயுதப்பா. மனிதர்கள் மூழ்கணும்